கர்த்தருக்காக நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் ஆகாதென்று. கர்த்தருக்காக நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா போவே போவாது. இருக்கிற இடத்துல நான் உட்காந்துட்டு இருக்கிறேனாக்கா என்னால ஜெயிக்கவே முடியாது. கர்த்தர் அதை பார்த்துட்டு தான் கொடுப்பாரு எல்லாருக்குமே. எல்லாரும் கத்துக்கங்க. இந்த ஒரு பிரேயர்ல நான் எப்பவுமே என் கூட இருந்தவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த காரியமே, ஓடு, ஆண்டவருக்காக ஓடு, ஆண்டவருக்காக ஓடிட்டே இரு, பேசு. யாருக்கிட்ட நம்ம பேசணுமா, வெக்கப்படாத பேசு. ஆண்டவர் உன்னதான் குறிச்சு வச்சிருக்கிறாரு, ஆண்டவருக்காக பேசு, உன் டேலண்ட்ஸை குறித்து பேசு. அதனால கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில எப்போதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. எல்லாத்தையும் கொடுத்துட்டார் ஆண்டவர் அந்த வசனத்துல, எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நீ என்னைக்கே கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்தை நீ காட்டுறியோ அந்த பிரயாசம் வீண் போகாது. அதற்கெல்லாம் தனிப்பட்ட பலன் உண்டு. அதாவது கர்த்தருக்காக நீங்க படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாய் போகாது. அதுக்கு ஒரு பலன் உண்டு. எத்தனை பேர் கையை தூக்கி நான் பண்ணிருக்கிறேன், நான் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டிருக்கிறேன், கர்த்தருக்காக அடி வாங்கியிருக்கிறேன், கர்த்தருக்காக உத வாங்கியிருக்கேன், கர்த்தருக்காக ஓடிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுதான் பிரயாசம். நீ கர்த்தருக்காக படுகிற பிரயாசனா அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது உங்களுக்குள்ள இல்லைனாக்கா பிளீஸ், நல்ல ஒரு பலன் வேணுமா, நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா, நல்ல ஒரு இன்கம் வேணுமா, நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் வேணுமா, இதுதான் ரகசியமே. இதான் ரகசியம், வேற ஒண்ணுமே இல்லை. விதைக்கிறவர்கள் அதாவது பாக்கியவான்கள். அதாவது கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள் பாத்தீங்கன்னா, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர். இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேனாக்கா, நடுகிறவர்களுக்கும் அதாவது நீர் பாய்ச்சுகிறவர்களுக்கும் நடுவுல ஒருத்தர் வராரு. யாரு? கர்த்தர். விளைய செய்கிறவர். நடுகிறவனாலையும் முடியாது, விளைய செய்கிறவனாலையும் முடியாது. நீர் பாய்ச்சுகிறவனாலையும் முடியாது விளைய செய்யறதுக்கு. ரெண்டுமே முடியாது. நடுகிறவனாலும் அந்த விளைச்சலை பார்க்க முடியாது, அந்த நீர் பாய்ச்சுகிறவனுக்கும் பார்க்க முடியாது. விளைய செய்கிற கர்த்தர் தான் அந்த பலனை கொடுப்பார். ஆமென். நிச்சயம் பலன் உண்டு. ஆமா, நிச்சயம் பலன் உண்டு. அதனால எப்பொழுதுமே ஒரு மூட்டையை தூக்குறீங்களா ஆண்டவருக்காக, ஒரு 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 பாக்ஸை தூக்குறீங்களா ஆண்டவருக்காக, அது சேர்க்கப்படும். நான் அடிக்கடி வில்லியம்கிட்டலாம் யூத் பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்லுவேன், நாங்கெல்லாம் பயங்கரமா எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த இடத்துல ஒரு 10 நாளைக்கு இருப்போம், இன்னொரு இடத்துல இன்னொரு மாசம் இருப்போம், இன்னொரு மாசத்துல இன்னொரு மாசம், அப்படி இந்தியா ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருப்போம்.